எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய தாய் தகப்பனை எவ்வாறு நாம் நடத்த வேண்டும், அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் மற்ற வசதிகளையும் நாம் செய்து கொடுக்க வேண்டும். வேதாகமத்திலே சொல்லப்பட்டது போல நம்முடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் நம்முடைய தாயும் தகப்பனையும் நாம் கனம் பண்ணுகிறோம்? மாறாக அவர்களை எத்தனை பேர் கனவீனப்படுத்துகிறோம்? இதை நாம் என்றைக்காவது யோசித்தது உண்டா? கிடையாது. ஒருவரும் ஒரு காலமும் யோசிக்க மாட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திலே, அதை பொதுவாக திருநெல்வேலி மாவட்டத்திலே ஏகப்பட்ட நம்முடைய கிறிஸ்தவ மக்களுடைய தாய் தந்தையர் தான் இன்றைக்கு பல விடுதிகளில் இருக்கிறார்கள். இதெல்லாம் உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இதே தாய் தகப்பன் நம்மை பெற்றெடுக்கின்ற பொழுது ஏதேனும் குப்பை தொட்டியிலோ இல்லை வேறு எங்கேயாவது கொண்டு போய் போட்டிருந்தால் நம்முடைய வாழ்வு எப்படி போயிருக்கும்? நம்ம யார் பராமரித்திருப்பார்? இரவு பகல் பாராமல் நம்மை வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்கி உன்னை ஒரு பெரிய லெவலுக்கு படிக்க வச்சு உன்னையும் ஒரு மனுஷனாய் மாற்ற வேண்டும் என்று இரவு பகல் கூட அவர்கள் இன்றைக்கும் எண்ணாமல் உன்னையவே சுற்றி வந்து உன்னை வளர்த்துறதுக்கான பாவம் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற பரிசு என்ன? முதியோர் இல்லம். இதுதான் உன்னுடைய தாயும் தகப்பனையும் கனமன்வாயாக. இதை தான் கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறாரா? இது என்றாவது நாம் யோசித்தது உண்டா? ஒருத்தன் யோசிக்க மாட்டான். நீ சபைக்கு 1000 சபைக்கு போ, அதனால் என்ன பிரயோஜனம்? உன்னுடைய சொந்த தாய் தகப்பனுக்கு செலவு பண்ணுறது நீ கணக்கு பார்த்தேன்னா, ஆனால் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் கணக்கு பார்த்தாருன்னா நீ அவருக்கு நிறைய கொடுக்கணும். என்னைக்காவது யோசிச்சிருக்கமா? இல்லை அதன்படி வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கோமா? கிடையாது. நீ எத்தனை தாய் தகப்பன் அனாதையாக விடப்பட்டிருக்கிறார்கள்? எனக்கு கண் பார்வை கிடையாது. என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லுவார்கள், உனக்கு முன்னால் நிறைய தாய் தகப்பன் ரோட்டில் அலைகிறாங்க, நீ அவங்கள பற்றிலாம் பேசு அப்படிமா. பேசினாப்ப இந்த உலகம் தெரிஞ்சிருமா? எத்தனை பேர் மண்டையிலே தட்டுப்பட்டிருக்கும் நம்ம தாய் தகப்பன் பாவம். அவர்களுக்கு என்ன நாம் ஸ்பெஷலாக எதுவும் செய்ய போகிறோமா? நாம் என்ன சாப்பிட்றோமோ அதை அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், உன் தாய் தகப்பனை நீ மதிக்கலை அப்படின்னா உனக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. போ, நரகத்தில் போய் துன்புறு. கொடிய விஷப்பூச்சிகள் அந்த பூச்சிகளை இது என்னைக்கு திறந்த பிறைய திருந்தணும். கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கே நம்ம வந்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இனிமேல் என்னுடைய தாய் தகப்பனை எங்கேயும் அனுப்ப மாட்டேயா, நான் என்னோட கூட வச்சுக்கிறேன், நான் அவர்களை பராமரிக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் ஒத்துக்க கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கோம்? இன்றைக்கி கேட்போம். என் தாய் தகப்பன் தாயா எனக்கு முக்கியம். கர்த்தரே சொல்கிறார், உன்னுடைய சொந்த தாய் தகப்பன் வழிநடத்த முடியாதவன் உன்னுடைய சபை மக்களை நின்று எப்படி வழிநடத்துவ? முடியவே முடியாது. சொல்லிக்கலாம், நான் சபையில் மிகப்பெரிய போதகராக இருக்கிறேன், நான் மிகப்பெரிய பாஸ்டராக இருக்கிறேன், ஆனால் இருக்கிற என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. நீ இன்னைக்கு மேலே போனன்னா உனக்கு நரகந்தான். ஒருவேளை சாப்பாடுக்கு தாயும் தகப்பனும் நடுரோட்லேருந்து கெஞ்சுறாங்களடா, அப்போ உனக்கு என்னடா அறிவு இருக்குது? நீ என்ன சர்ச்சுக்கு போவ? ஒரு சபைக்கு வந்து அன்னதானம், இப்போ ஆசனமோ இல்லை மற்ற கோயில்கள் அன்னதானமோ போடுறதா இருந்தால் உன்னுடைய தற்பெருமை காக்க வேண்டும், அடுத்தவன் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிற? 10,000 இல்லை 50,000 ரூபா கொடுக்குற அந்த ஆசனத்துக்கோ இல்லை அந்த அன்னதானத்துக்கோ. ஆனால் உன் சொந்த வீட்டில் உன்னை ஈண்டெடுத்த தாய் தகப்பனை நடுரோட்டில் விட்டுருக்க. நீ எந்த மதத்தையும் கும்பிட்டுட்டு போ, கர்த்தர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படி. இந்து மதத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் சிவன் கோயிலை போய் நீ என்னத்தை வேண்டுனாலும் பழிக்க போதா?
உன் சொந்த அம்மா அப்பாவை மது போதையில் காலால் எட்டி உதைக்கிற. இதை தான் வேதம் சொல்லுகிறது. அவனவனுக்கு அளக்கிற பலன், அவனவனுக்கு செய்த வினைக்கு தக்கவாறு அவனவனுக்கு அளக்கிற பலன் என்னோடய கூட வருகிறது. அது இந்துவாயிரு, கிறிஸ்டினாயிரு, முஸ்லீமாயிரு, எல்லாருக்கும் அதுதான். நீ என்ன செய்கிறியோ அது உனக்கு கட்டாயம், இயேசுவாக இருந்தாலும், சிவனாக இருந்தாலும், அல்லாவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் திரும்ப அது நமக்கே வந்து சேரும். இதை யோசித்து பாரு. நீ 2 ரூபா முட்டாய் கேட்டு அழுவ, அவங்ககிட்ட வாங்குறதுக்கு பைசா இருக்காது. ஆனாலும் என் பிள்ளை கேட்டுட்டானே, என் பிள்ளைக்காக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை தாய் தகப்பன் தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணி தன்னுடைய ரத்தத்தை உனக்காக உழைப்பாக மாற்றி கொடுத்தாங்களே, அவங்களுக்கு நீ கொடுக்குற பரிசு இறுதி வரையிலும் முதியோர் இல்லத்திலிருந்து கஷ்டப்படு. வயசாயிட்ட உன்னையும் அப்படி தான் நாளைக்கு உன் பையன் செய்வான். இதை உணர்ந்து செயல்படு. இல்லைன்னா கர்த்தருடைய அடி பலமாக இருக்கும். அவர் அடிக்க ஆரம்பித்தார்னா உன்னால் மீண்டு எந்திரிக்கவே முடியாது. என்னுடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, கனவீனம் பண்ணாத. மது போதையினால் தாய் தகப்பனை எட்டி உதைக்காத. ஆனால் கர்த்தர் உன்னை உதைச்சாருன்னா இந்த உலகத்திலே நான் இருக்க மாட்டேன். ஆமாம், உன்னை தூக்கி எறிஞ்சிருவார். அப்படியே போ, உனக்கு இங்கே வாழ்கிறதுக்கு லாயக்கு இல்லை. எதுக்கு இந்த வாழ்க்கை? ஏன் வாழ்கிற? உன்னால் உன் தாய் தகப்பனே கனம் பண்ண முடியலை. உன் தாய் தகப்பனுக்கு அடிப்படை வசதிகளே உன்னால் செய்து தர முடியலை. இந்த ஜீவன் எதுக்கு சொல்லு? என்னைக்காவது யோசிச்சிருக்கமா? இன்றைக்கி அவ்வளவு பெரிய பதவியிலையோ, அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிற, இதுக்கு காரணம் யார்? யார் போட்ட விதை? நீ யாருடைய உழைப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க? இன்றைக்கி ஒரு கால் சென்ட் நிலமானாலும் ஒன்றால் காசு கொடுத்து வாங்க முடியுமா? என்னுடைய அம்மா அப்பா, உன் தாய் தகப்பேன் உழைச்ச அந்த உழைப்பில் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ வெட்கமே இல்லாமல் அவங்கள கொண்டு போய் நீ முதியோர் இல்லத்தில் விட்டு கேவலப்படுத்துகிற. எதுக்கு உனக்கு இந்த உயிர்? அடிக்கடி தம் பிளரையை கடிந்து கொண்டும் தன்னை நஷ்டப்படுத்திக் கொள்ளுகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். பார்த்துக்கோ. நான் சொல்லிட்டு போயிடுவேன். நான் யூடியூப்பில் கற்றுக்கிட்டு இந்த வீடியோவை யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிவிட்டு நான் என் பாட்டுக்கு என்னுடைய வேலையை பார்க்க போயிடுவேன். நாளைக்கு வந்து நரகத்தில் போய் துன்பப்படுறது யார்? நீ தான். நீங்கள்லாம் என்னை பார்த்து கேட்கலாம், நீ பெரிய உத்தமனான். ஆமேப்பா, நான் கண்ணு தெரியாமல் இருந்தாலும் இன்றைக்கும் என்னுடைய தாயவும் நான் தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் தகப்பனையும் அவருடைய வாழ்நாள் இறுதி வரையிலும் கர்த்தர் பார்ப்பதற்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். யாருடைய உழைப்பிலையும் யாருடைய ரெக்கமெண்டேஷன்லையும் நான் வாழலை. பரலோகத்திலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் அவரால் முடிந்த வரையிலும் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே என்னுடைய தகப்பனார் இறுதி நாள் வரையில் நான் தான் பார்த்தேன். அவரை கடைசியில் அடக்கம் செய்தது நாங்கள் தான் செய்தேன். யோசித்து பாருங்கள். ஒரு கண்ணு தெரியாத என்னாலேயே அப்படி செய்ய முடியுதுண்ணா, உங்களால் முடியாதா? கர்த்தர் உங்களுக்கான சக்தியை தரலையா? கேளு, இப்போவே கேட்கலாம். அன்பு பரலோக பிதாவே, இது இந்த மனமகிழ்ச்சியான காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நேற்று இரவிலே இருந்தவர்கள் கூட இன்று பகலில் எங்களோடு கூட இல்லை. ஆனாலும் கூட பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படியே நடப்பதற்கு எங்களுக்கு நீர் அருள் புரிந்தருளும். எங்களுடைய தாய் தகப்பனை நாங்கள் கனவீனம் பண்ணாமல் கனப்படுத்த உதவி செய்தருளும். வீடுகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் நோய்வாதையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு என் சகோதர சகோதரிகளையும் உடைய பாதபடியில் வைக்கிறையா. உடைய சுகமளிக்கும் வல்லமை பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும்
தொழிலிலே முன்னேற்றம் கிடைக்கட்டும் சுவாமி. எனக்கு மிகப்பெரிய நஷ்டத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி கண்ணீரோடு கண் கலங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வேத வாக்கியத்தின்படியே பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் களிப்பாய் மாற்றும். உண்மையில் கழிவுற நீர் உதவி செய்தரலும். பிசாசின் கட்டுகளால் சோதனையும் வேதனையும் தாங்க முடியாமல் எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு அமர்ந்திருக்கலாம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களிலும் ஐயா உண்மையே தேடும் வாஞ்சையை தார். என்னை என்று வேறே தேவர்களை நீ பணிந்து கொள்ள வேண்டாம், நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னவரே. பிள்ளைகள் மத்தியில் இந்த நாளில் பேசுங்க. அவங்க தாய் தகப்பனும் முதியோர் இல்லங்களில் விடாதபடிக்கு உதவி செய்யுங்க. தாய் தகப்பனுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தர நீர் உதவி செய்யும்படியாக கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமென்.